சரீரத்தில் இல்லாமல் எல்லா ரத்தத்தையும் சிந்தி அடிபட்டு வேதனைப்பட்டு தழும்புகளால் நம்மளை சுகமாக தழும்பெல்லாம் பட்டு விழாவில் குத்தப்பட்டு தலையில் அவ்வளோ பாடுகள் அனுமதிச்சு ஆண்டவர் நமக்கு ஒரு கிஃப்டை கொடுக்குறாரு. என்னது? ரட்சிப்பு. நீ என் மகன்பா. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா அந்த காரியத்தை, அந்த கிஃப்டை அவர் கொடுத்த கிருபையினால நம்ம தகுதியே இல்லை, ஆனால் தகுதிப்படுத்தி நம்ம அவர் மகனாக ஏற்றுக்கொண்டு அந்த கிஃப்டை நம்ம கிட்ட கொடுத்துட்றாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஓகே வீசிடுறோம். நேரத்தில் ஓடுறோம் ஓடுறோம் ஓடுறோம், நம்முடைய வேலை தொல்லைனால விழுந்துடுறோம். மறுபடியும் எழும்பி கிருபையினால அது கர்த்தர் திரும்ப ஏற்றுக்கிறார். சரி வாப்பா, எங்கேயோ போய் விழுந்துட்டேன், மறுபடியும் வந்துட்டு இல்லை, சரி சேர்த்துக்கொள்றேன் வா. மறுபடியும் ஓடுறோம் ஓடுறோம் ஓடுறோம், குடும்ப பிரச்சனைனால மறுபடியும் விழுந்துடுறோம். மறுபடியும் பாவம், மறுபடியும் அந்த பாவத்திலிருந்து மீட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம எங்கப்பா போன வா,